ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம டச் பண்ணாத ஒரு ஏரியா அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஸோ அதுலேயுமே வந்து அது நிறைய பேருக்கு கிடைக்காது அப்படின்றதுனால நான் பெருசாக எடுத்து போட மாட்டேன். ப்ரைவேட் ஜாப்னு நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 2-3 ஏரியாஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்தியன் பேங்க்கில் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. தங்க நகை மதிப்பீட்டாளர் கோல்டு பேனல் அப்ரைசர் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கொக்கு பார்க் அருகில் பாக்குமுடியான்பேட்டை, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்கா ஜாப் அப்படின்னு சொன்னால். ஸோ டீட்டெயில் நோட் எல்லாமே இருக்குது, எண்டு வரைக்கும் பாருங்கள். கோல்டு பேனல் அப்ரைசர் பணிக்கு தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெலவெண்ட், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க, நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் வேக்கண்ட் இருக்குது, காரைக்காலில் இருக்குது, மற்றும் சுற்று வட்டார பகுதி அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸ்லேயுமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஒரு வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? ஸோ யாருக்காவது ஒரு குறைஞ்சபட்சம் வேணும் இல்லையா? ஸோ என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே ஓகே தான். நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சிபில் ஸ்கோர் வந்துட்டு உங்களுக்கு 730 மேலே இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? என்ன ஏஜ்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25 இயர்ஸ் இருக்கா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 50 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லையா? குறைந்தது 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 10 வருஷம் அனுபவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னுரிமையுமே வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஜொல்லுடைய ரேட் அப்படி விற்கிது இல்லையா? உங்கள்கிட்ட என்னென்ன வந்துட்டு ஆவணங்கள் தேவை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பேன் கார்டு கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க கேட்டாங்க இல்லையா? அந்த கல்வி தகுதி உங்ககிட்ட 10th, அதுக்கப்புறம் அப்ரைசர் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த கல்வி சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பயின்ற சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு, உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் வேறு எங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்களோ அது, தற்போது எங்கே பணிபுரிகிறீங்களோ அந்த நிறுவனத்தில் நீங்கள் வருவீங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட்டுமே வந்துட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பர்மனெண்ட் போஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுடைய தகுதி உங்களுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு ஜாப் வந்துட்டு பரிசீலிக்கப்படும். அதாவது அவங்க வந்து எந்தவித பரிந்துரை யாருடைய சிபாரிசுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு செய்யப்பட்டவங்க வந்துட்டு வங்கி விதிமுறையின் அடிப்படையில் தான் பணியில் அமர்த்தப்படுவாங்க. பேங்க்குக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும், அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த நடைமுறை அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த டீட்டெயிலை கூட அவங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேங்க்குக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க இல்லையா, அதனால தான். ஸோ வந்துட்டு அவங்களுடைய கிளியர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மண்டல மேலாளர், இந்தியன் வங்கி, புதுச்சேரி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மே மந்த்து 30. உங்களுடைய தகுதி பெற்றவங்க வந்துட்டு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கிறாங்க. மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூவ் பண்ணுங்கள். சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வீடியோஸ் போடவா வேண்டாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஜாப்னு எடுத்தால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஜாப் இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதை அப்லோட் பண்ணுவேன். 1-2 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிப்பேன். இதுலேயுமே வந்துட்டு காரைக்கால் இன்னும் நிறைய ஏரியாஸில் இருக்குன்றதுனால தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.